அருமையான கருத்து. கமல் ஐயா ஒரு படத்துல சொல்லுவாங்க, அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேய். இதை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம். இன்னைக்கு திமுக காரங்களுக்கு வேலை பார்த்தா பயம், முருகரை பார்த்தா பயம், சிவனை பார்த்தா பயம், பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தா பயம், இந்து முன்னணியை பார்த்தா பயம், யாரை பார்த்தாலும் பொட்டு வச்சா பயம், குங்குமம் வச்சா பயம். அரண்டவனுக்கு இருண்டவதெல்லாம் பயம், குன்றை பார்த்தாலும் பயம், அவங்களுக்கு விஜயை பார்த்தாலும் பயம். அதனால் அரண்டு போய் கிரண்டிருக்கிறார்கள், இருண்ட உலகத்திலே வாழுகின்றார்கள். அதனால் பயத்தில் இருக்கு. சபரிமலையில் என்ன தீர்ப்பு? இத்தனை ஆண்டுகளா பெண்கள் போகக்கூடாது, இன்னைக்கு போகலாம், அந்த தீர்ப்பை எதிர்த்தோம். திருப்பரங்குன்ற என்ன தீர்ப்பு? இத்தனை நாளா தீபம் ஏற்றணும், இடையில ஏற்றல, இன்னைக்கு ஏற்றுங்கன்னு சொன்ன தீர்ப்பு. சபரிமலை தீர்ப்பும் திருப்பரங்குன்றம் தீர்ப்பும் ஒன்று கிடையாது. இத்தனை காலமாக இருந்த பழக்க வழக்கத்தை சபரிமலை தீர்ப்பு மாத்துச்சு, நாங்கள் எதிர்க்கிறோம். இத்தனை காலமாக இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்தை மறுபடியும் செய்யணும் நீதிமன்றம் சொல்லுது, நாங்கள் ஆதரிக்கிறோம். அதனால் திருமாவளவன் அவர்கள் முதல்ல ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கணும். சபரிமலையில் எதிர்த்ததற்கான காரணம் இருக்கிற நடைமுறையை மாற்றினதுக்காக, திருப்பரங்குன்றத்தில் ஆதரிப்பதற்கான காரணம் இருக்கிற நடைமுறையை பின்பற்றுவதற்காக. அப்படி இருக்கும் பொழுது எல்லா நீதிமன்றத்தையும் மதிப்பவங்க தான். நான் தீர்ப்புகள் தவறாக சொல்லும் பொழுது எதிர்க்கின்றோம், தீர்ப்புகள் சரியாக இருக்கும் பொழுது ஆதரிக்கிறோம். இது திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு மேடையில் பேசும் பொழுது ஐயா சொன்னாங்க, இந்து கோவில்னா அசிங்கமா பொம்மை இருக்கும். இதே திருப்பரங்குன்றத்துக்கு திருமாவளவன் போகும் பொழுது 3 மாதத்திற்கு முன்பு திருநூறு வச்சுட்டு வெளியே வர்றார். ஒரு அம்மா வந்து ஐயா செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லும் பொழுது திருநூரை அழித்து விட்டு செல்ஃபி எடுத்த திருமாவளவன் அவர்கள் திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லாத ஒரு தலைவர். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.